வெல்கம் டு ஆல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அக்கௌண்டன்சி அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். அது ரொம்ப ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு சப்ஜெக்ட்டு. இந்த சப்ஜெக்ட் பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டேட் போர்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. கணக்கியலுடைய அறிமுகம். ஸோ கணக்கியல் அப்படின்றது தான் வந்து அக்கௌண்டிங்னு சொல்லுவோம். இப்போது இதை பற்றின இன்ட்ரொடக்ஷன் நம்ம பார்க்கலாம். வணிக மற்றும் பிற நிறுவனங்கள், அதாவது பிஸ்னஸ் அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடான ஒரு இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். பணம் அல்லது பண மதிப்பு, ஓகேங்களா? இதில் வேல்யூ தான் நம்ம பார்க்கணும். அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கையில் பணமாக இருக்கா இல்லை பொருளாக இருக்குதா அப்படின்றது முக்கியம் கிடையாது. அதுக்கு வேல்யூ இருக்கா அதை தான் நம்ம பார்ப்போமே. அல்லது பொருளாதார வளங்களை உள்ளடக்கிய செயல்பாடுகளை மேற்கொள்கின்றன. அதான் சொன்னேன்ல, பொருளாதார வளங்கள். இப்போது நம்மக்கிட்ட ஒரு அசட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அசட் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, மிஷின், அதுக்கப்புறமா டூ வீலர் வெஹிக்கல்ஸ், அதாவது மிஷினரிஸ், ஃபர்னிச்சர்ஸ், இப்படிலாம் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் ஒரே வேர்டாக சொல்லும்போது நம்ம அசட்னு சொல்லுவோம் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம படிக்க படிக்க ஒரு வேர்ட்ஸும் நமக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரியான வேல்யூ இருக்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த அக்கௌண்ட்ஸில் படிக்க போகிறோம் அப்படின்றது தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸில் பார்த்துருக்கோம். அச்செயல்பாடுகள் பெருமளவில் இருக்குமேயானால் அவை சாத்தியமானதா, ஆதாயமானதா, தொடர்ந்து நடத்தக்கூடியதா போன்ற முக்கிய முடிவுகள் எடுக்க அவற்றை பதிவு செய்வது இன்றியமையாதது ஆகிறது. இப்போது நம்மக்கிட்ட வீட்டில் அசட் இருக்குது. ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து ஒன் டைம் நம்ம வாங்குவோம், யூஸ் இருக்கிறதுனால வாங்குவோம், அவ்வளோதான். அதுக்கப்புறமா நம்ம தேவை இருந்தால் தான் வாங்குவோம், இல்லை வாங்க மாட்டோம். பட் நம்ம அக்கௌண்ட்ஸுன்றது ஒரு பிஸ்னஸ் வியூவில் பார்க்கும்போது ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2 டேபிள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது ஒரு 1 இயர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகிடுச்சு. அப்போது கஸ்டமர்ஸ் அதிகமாக வருவாங்க. அப்படி இருக்கும்போது 2 சேர் இருந்தாக்கா அது பத்தாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 சேராக மாற்றுறோம். இன்னும் ஒரு 1 இயர் கழித்து பார்த்தா நல்ல லாபமாக இருக்குது பிஸ்னஸ்ஸு, இன்னும் நல்லா பெருசாக நமக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டி அதிகமாகும் போது, ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் 4 சேர் வாங்கி போடலாம், ஃபேன் இல்லை ஃபேன் போடலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு அசட்டாக நமக்கு நம்ம வாங்கணும்னு நினைப்போம். ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து இருக்க இருக்க இன்னும் டெவலப் ஆகுது. அதே மாதிரி சாத்தியமானதா பெருமளவில் இருக்குமேயானால், அப்போ ஒரு பிஸ்னஸ்னாலே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவோம், அடுத்த பிரான்ச் வந்து நிறைய பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பெருமளவில் இருக்குதுன்னும் போது இது வந்து கன்ஃபார்மாக நம்ம வந்து இன்னும் அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணுவோமா அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நான் வெறும் அசட் மட்டும்தான் வாங்கி வாங்கி போடுறேன், எல்லோரும் வராங்க போகிறாங்க, ஆனால் எனக்கு எந்த லாபமும் வரலன்னும் போது, இப்போ அந்த நான் சேர் வாங்குறேன் அப்படின்னா அதன் மூலமாக எனக்கு ஒரு ப்ராஃபிட் வருதா அப்படின்ற ஒரு வியூவில் பார்க்கணும். அதே மாதிரி தொடர்ந்து நடத்தக்கூடியதா, அதான் நான் சொன்னேன்ல, பிஸ்னஸ் வந்து நம்ம கண்டினியூவாக பண்ண தான் போகிறோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறோம் அப்படின்னாக்கா, போன்ற முக்கிய முடிவுகள் அவற்றை பதிவு செய்வது இன்றியமையாதது ஆகிறது. ஸோ இந்த மாதிரி நான் சேர் வாங்கினதுனால இன்னும் அதிகமான கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அவங்க வந்தது மூலயமா நிறைய ஆர்டர் கிடைச்சது. அந்த ஆர்டர் மூலயமா நம்ம சேல் பண்ணோம். நம்ம சேல் பண்ணும்போது நமக்கு ப்ராஃபிட் வந்தது. ஸோ இவ்வளோத்தையும் வந்து நானும் எக்ஸ்பிளைன் பண்ணினே இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு தான் நம்ம வந்து அக்கௌண்ட்ஸுன்ற ஒரு சப்ஜெக்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். அக்கௌண்ட்ஸுன்றது நான் மட்டும்தான் தெரிஞ்சுப்பேன்னு இல்லை. இப்போ அந்த புக்கை எடுத்து நான் வேறு யார்கிட்டனா கொடுக்குறேன்னா கூட அந்த புக்கில் இருக்கிற டிரான்சாக்ஷன் நம்ம என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கோன்றத ஒரு தேர்ட் பர்சன் பார்த்தா கூட புரிஞ்சுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியானதெல்லாம் பற்றி படிக்கிறது தான் இந்த அக்கௌண்ட் சப்ஜெக்ட். அடுத்து வணிகம் மற்றும் பிற நிறுவனங்கள் குறித்த தகவல்கள். அதாவது நம்ம பிஸ்னஸ், அதே மாதிரி நம்ம பிஸ்னஸ்க்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருப்போம். அது வணிக நிறுவனத்தின் உரிமையாளர்கள், அதாவது பிஸ்னஸோடைய ஓனர், மேலாளர்கள்னால் மேனேஜர்ஸ், அந்த மாதிரி அவங்களாம் பண்ணுவாங்கள்ல மேனேஜர்ஸ்லாம், மற்றும் பிற நிறுவனங்கள் மட்டுமன்றி,
அதாவது ஒரு பிஸ்னஸ்ன்னா, அந்த பிஸ்னஸ்ல இருக்கிற ஓனரோ, இல்ல மேனேஜர்ஸோ அவங்கலாம் மட்டும் தான் இந்த அக்கவுண்ட்ஸ வந்து மெயின்டெயின் பண்ணணும். அது அவங்களுக்கு மட்டும் தான் யூஸ் அப்படின்னு கிடையாது. வேற யார் யாருக்குன்னு பார்த்தோம்னா, அரசு அதாவது கவர்மெண்ட்டுக்கு. அதே மாரி முதலீட்டாளர்கள். முதலீட்டாளர்கள்னா வந்து ஷேர் அவங்கலாம் போடுறாங்கல்ல, ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்க. அடுத்து வாடிக்கையாளர்கள் நம்ம கஸ்டமர்ஸ், என்னோட பிசினஸ்க்கு வர கஸ்டமர்ஸ். அப்புறம் பணியாளர்கள்ன்னும்போது என்னுடைய ஸ்டாஃப் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னா, அத பத்தி சொல்றேன் அப்புறம். போன்ற ஏனைய பயனீட்டாளர்களுக்கும் தேவைப்படுகின்றன. எது தேவைப்படுது? அக்கவுண்ட்ஸ் உடைய டீட்டெயில்ஸ். சரி. இப்போ நான் என்னோட பிசினஸ ஸ்டார்ட் பண்ணேன். அதனால நானு என்னென்ன வாங்குனேன்றது நான் என்னுடைய தேவைக்காக நான் நோட் பண்ணி வைக்கிறேன். இது எதுக்கு நான் வந்து கவர்மெண்ட்டுக்கும், இன்வெஸ்டர்ஸ்க்கு, கஸ்டமர்ஸ்க்குலாம் அது எப்படி யூஸ் ஆகும்னு நீங்க யோசிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி, அதன் மூலியமா நான் வந்து ப்ராஃபிட்ட ஏர்ன் பண்ணேன். ஏர்ன் பண்ணேன்னும்போது, நான் வரி கட்டுவேன்ல. அப்போ நான் வரி கட்டும்போது, என்னோட ப்ராஃபிட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி நானு காமிக்கணும்னா, அது எப்படி ப்ரூஃப் என்னன்னு கேட்பாங்கல்ல. ப்ரூஃப் காமிச்சா தானே நான் வந்து வரி கட்ட முடியும். ஸோ, நான் என்ன பண்ணுவேன், நான் மெயின்டெயின் பண்ண அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் மூலியமா வந்து சென்ட் பண்ணுவோம். அப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன போகுது, என்னுடைய பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுடைய டீட்டெயில்ஸ்லாம் போகுது. அந்த பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுடைய டீட்டெயில்ஸ நம்ம எப்படி அனுப்புறோம்னாக்கா, இந்த அக்கவுண்ட்ஸோடைய பேசிக்ஸ வச்சு தான் நம்ம அனுப்புறோமே. நெக்ஸ்ட்டு முதலீட்டாளர்கள்னா என்னன்னாக்கா, இன்வெஸ்டார்ஸ்ன்னு சொல்லலாம். ஷேர் ஹோல்டர்ஸ்ன்னு சொல்லலாம். இப்போ என்னுடைய கம்பெனி நான் ஆரம்பிக்கும்போது என்கிட்ட ஒரு ரூ. 50,000 தான் இருக்குன்னு முதல்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு 2 வருஷத்துல பார்த்தா என்னோட பிசினஸ் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு. இன்னும் டெவலப் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் இருக்குதுன்னும்போது, என்கிட்ட அந்த அளவுக்கு பணம் இல்லன்னும்போது நான் என்ன பண்றேன், ஒரு 4 பேர்கிட்ட சொல்லி இன்வெஸ்ட் பண்ணுங்க. நானு என்னுடைய லாபத்துல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் உங்களுக்கு குடுக்குறேன் அப்படின்றேன். ஸோ அவங்க கண்ண மூடின்னு வந்து என்கிட்ட வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உன்னுடைய பொசிஷன் உன் பிசினஸ் உடைய பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. அந்த பிசினஸ் உடைய பொசிஷன பேஸ் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ண வருவாங்க. என்னோட பிசினஸே லாஸ்ல போயிட்டுருக்கு. இருந்தாலும் நான் வந்து பிசினஸ் நடத்தணும்னு நெனைக்கிறேன். அப்படி இருக்கும்போது, நீங்க யாராவது வந்து ஷேர் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் போய் கேட்டேன்னா, யாரும் வரமாட்டாங்க. ஸோ, நம்மளுடைய பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்கு, இந்த அக்கவுண்ட்ஸோடைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படுது. அதாவது அக்கவுண்ட்ஸ் அப்படின்றது வந்து ஒருத்தவங்களுடைய பிசினஸோடைய பொசிஷன காமிக்கும். எந்த ஒரு ஒரு சில சிச்சுவேஷன் டைம்ல நம்ம அக்கவுண்ட்ஸ் தான் நம்ம பிஸ்னஸ் வச்சு பார்ப்போமே. அடுத்து வாடிக்கையாளர்கள் அப்படின்னா, இப்போ ஒரு 2, 3 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடையில நல்ல கூட்டமா இருக்கு. இன்னொரு கடையில வந்து அவ்வளவா கூட்டம் எதுவும் இல்ல. கஸ்டமர்ஸ் எதுவும் வர்றதில்ல. இன்னொரு கடையில ஏதோ வராங்க, போறாங்க அப்படி இருக்கிறாங்கன்னா, புதுசா வரவங்க எந்த கடைக்கு போவாங்க? ஆள் இல்லாத கடைக்கு போவாங்களா? இல்ல ஆள் அதிகமா இருக்கிற கடைக்கு போவாங்களா? இல்ல நார்மலா இருக்கிற கடைக்கு போவாங்களா? கண்டிப்பா கஸ்டமர்ஸ் எங்க கூட்டம் அதிகமா இருக்கோ, அங்க தான் வந்து நியூ கஸ்டமரும் போவாங்க. ஸோ, அப்போ ஒரு கஸ்டமர்ஸ் கூட அதிகமா வராங்க அப்படின்னா, நமக்கு அந்த அளவுக்கு நம்மளுடைய பிசினஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அவங்களுக்கு அது மூலியமா தெரியும். ஸோ, அவங்களுக்கு. அடுத்து பணியாளர்கள். இப்போ நான் என்னோட பிசினஸ் நல்லா ரன் பண்ணிட்டுருக்கேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. கவர்மெண்ட்டுக்கும் நானு கரெக்ட்டா இன்ஃபர்மேஷன்லாம் அனுப்பிச்சுட்டேன். அதேமாரி இன்வெஸ்டாரும் வந்து என்னுடைய பிசினஸுடைய பொசிஷன் பார்த்து அவங்களும் நல்லபடியா இன்வெஸ்ட் பண்றாங்க. அதேமாரி இந்த பிசினஸ் நல்லா தான் நடந்துட்டுருக்கு. இங்க வாங்குனா நல்லா தான் இருக்கும். எல்லாமே பொசிஷன் நல்லாருக்குன்னு கஸ்டமர்ஸும் வந்து வாங்குவாங்க. அவங்க இன்னும் 4 பேருக்கு சொல்றதுனால நியூ கஸ்டமர்ஸும் வருவாங்க. அதேமாரி ஸ்டாஃப்க்கு எதுக்காக அப்டின்னா, சம்டைம்ஸ் கம்பெனீஸ்ல ஸ்டாஃபே கூட ஷேர் ஹோல்டரா மாறலாம். அது உங்களுக்கு இன்னும் லா பேப்பர்லாம் படிச்சா புரியும். ஸோ, அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அப்டி அப்டி அது இல்லன்னா, இன்னும் வேற வியூல சொல்லணும்னா, இப்போ நல்லா ரன் ஆகுற பிசினஸ்ல வந்து ஆ ஸ்டாஃப்க்கு நிரந்தரமான ஒரு வேல இருக்கும். இப்ப இந்த கம்பெனி எப்ப வேணாலும் திவால் ஆகலாம் அப்டின்ற ஒரு இடத்துல, ஸ்டாஃப்க்கு உடைய ஒர்க் வந்து கன்ஃபார்மா இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அது எப்ப வேணாலும் வந்து நம்ம வேலைய விட்டு போற ஒரு சிச்சுவேஷன் நடக்கும். ஸோ, இந்த கம்பெனி நல்லா ஓடுது அப்டின்னா,
அப்போ ஸ்டாஃபுங்களுக்கும் இது வந்து யூஸ் தான். அடுத்து மற்றும் ஆராய்ச்சியாளர்கள்ன்னும்போது நம்ம பிஸ்னஸ்க்காக இப்போ நான் பிஸ்னஸில் இன்னோவேட்டிவாக எதனா ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னாக்கா, இப்போ ஒரு பிஸ்னஸ்லையும் வந்து அதை பற்றின ஒரு ஸ்டடி பண்ணுவாங்க. அந்த ஸ்டடி பண்ணுறவங்கலாம் தான் வந்து ஆராய்ச்சியாளர்கள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இவங்கலாம் வந்து ரொம்ப மெயினான பெர்சன்ஸு. இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அக்கவுண்டிங் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இவங்களெலாம் வந்து யூஸராக நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ இது வந்து 2 மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. யார் யாரெல்லாம் வந்து அக்கவுண்டிங் உடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, அப்போ நீங்கள் அரசு, முதலீட்டாளர்கள், வாடிக்கையாளர்கள், பயனாளர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் போன்ற ஏனைய பயனீட்டாளர்களுக்கும் தேவைப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதினா கன்ஃபார்மாக உங்களுக்கு 2 மார்க்ஸ் கிடைச்சிரும். தேங்க் யூ.